அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மாணவியின் தகவல்கள் வெளிவந்த நிலையில் இதுவரை குற்றவாளியின் வாக்குமூலத்தை வெளியிடாதது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு வினவினார். ஆளுநரை எதிர்த்து திமுக போராடுவதே மற்ற போராட்டங்களையும் பிரச்சினைகளையும் திசை திருப்புவதற்குதான் என சீமான் சாடினார். 39 உறுப்பினர் வச்சிருந்தீங்க, இப்ப 40 கூட ஒன்று வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் பேசி இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை நீங்க கண்டிக்கலாம், அதை இது பண்ணலாம். அது இன்னும் இப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே. இவங்க போராடுறதுங்கிறதே அந்த போராட்டத்தை திசை திருப்ப தானே, இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கிறது தானே, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அரசு எழுதி கொடுத்த பொய்யுரையை படிக்க வேண்டுமா என கருதி ஆளுநர் உரையை ரவி வாசிக்காமல் சென்றுவிட்டார் எனவும் சீமான் கூறினார். 24 மணி சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டுருச்சு. எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்கள்ல கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுது. 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்துருக்குது. அப்படி ஏதாவது நீங்க எழுதி படிச்சிருக்கீங்களா? அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்யறவங்களா ஆளுங்களா நீங்க? சொல்லுங்க. நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும், அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இப்ப இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்கெல்லாம் என்ன நினைப்போம், நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம், அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பை கடுமையாக சாடிய சீமான், நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், இல்லையென்றால் நெற்றியில் ஒற்றை ரூபாயை ஒட்டி புதைத்து விடுவார்கள் என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய சீமான், தாய் மகள் என யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று கூறியவர் பெரியார் என்றார். சீமானின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா?